ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு சேனல் காவி விவேக் டைரிஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் மேக்கப் vlog தான் பார்க்குறோம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதமாச்சு நான் வந்து மேக்கப் வீடியோஸ் போட்டு. ஸோ இதுதான் என்னோடய லுக். இன்றைக்கி வந்து நான் க்ரியேட் பண்ண லுக் எப்பயுமே வந்து நம்ம ப்ரௌனு, ரெட்டு, கோல்டன் இதில் தான் வந்து ஆக்சுவலி ஐ மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கலர்லேயே வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டேன். ஸோ பர்பிள் கலர் ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணாமல் தான் வெளியே போகும்போது வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ஒரு கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் வெளியே போகும்போது லாங் ஸ்டே ஆகிற மாதிரி மேக்கப்ஸும் நான் வந்து இப்போ வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரெகுலர் கோ டு மேக்கப் லுக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து ரீல்ஸ்லையோ இல்லை இது மாதிரி லாங் வீடியோலையோ உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணி போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். இது என்னோட ஆக்சுவலி இதோட செகண்ட் பாக்ஸ். இது வந்து எவ்வளோ கிராம், கிட்டத்தட்ட 250 to 300 கிராம் ஆக்சுவலி. இது என்னோட செகண்ட் பாக்ஸு. இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் சரி இதே ப்ராடக்ட் வந்து நான் திரும்பி வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக ஆக்சுவலி நம்ம வந்து வீடியோவே போடலை. ஸோ இது ஒரு சிட் சாட் வீடியோவாக வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஆக்சுவலி நிறைய திங்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஹைதராபாத்லேருந்து நம்ம வந்து பெங்களூருக்கு வந்துட்டோம். ஸோ அது என்னென்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி இப்போவே அரவுண்ட் 3 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் லஞ்ச் சாப்பிடல. மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கு, விவேக் வந்து சாப்பிட்ருக்காரு. சார்ஜி இப்போ தான் வந்து தூங்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரேன். அவளை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு 2-3 டேஸாக வந்து தூங்குறதுக்குனா அவ்வளோ அழுறா, ஏன்னே தெரியல. ஸோ கஷ்டப்பட்டு அவளை தூங்க வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து இன்சைட்டோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் எடுத்தாலே போதும். ஆக்சுவலி நான் வந்து இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மேக்கப்போட ப்ரொசீஜர்ஸே நான் வந்து நிறைய வந்து என்டர்லி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் வெளியே கிளம்பும் போது லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கேயும் வெளியே போகலை, ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ நான் எப்போ யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து அக்வாலஜிக்காவோட பப்பாயா அண்ட் வைட்டமின் சியோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி. இது வந்து டியூவி சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி நான் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அதாவது சன்லைட்டுக்கு இருந்து வந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து க்ளோவாக இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்பீங்க, என்ன யூஸ் பண்ணுற, உங்கள் ஸ்கின் அப்படி ஷைனிங்காக இருக்குது அப்படின்றது எதுவுமே இல்லை. இது ஆக்சுவலி என்னோட நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ நான் ஸ்டோரி போடும்போது வந்து கேட்பாங்க. ஸோ அதோட சீக்ரெட் என்னென்னா இதுதான். இது போட்டோன்னா ஓரளவுக்கு ரொம்ப வந்து நிறைய போடணும் இல்லை, கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணுவேன். பட் அது யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹைலைட் ஜோன்ஸ் எல்லாமே தானாகவே அது வந்து ஷைனிங்காக தெரியும். ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சீலுக்கு போயிடலாம். ஸோ கன்சீலருக்கு வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி நான் வெளியே போகும்போது இதுதான் யூஸ் பண்ணுறேன். மேபிளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிமைண்ட் எரேசரு. இதோட ஷேட் வந்து கேரமல் 144 கேரமல். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஐஸ் கிட்ட மட்டும் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஆரஞ்சு கரெக்டரை யூஸ் பண்ணுறது நிறுத்தி ரொம்ப நாள் ஆகுது. எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னாலுமே நான் ஜஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் இப்போது ஹைதராபாத்லேருந்து இங்கே பெங்களூர் மூவ் ஆனதுக்கப்புறமா ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய ஆக்னி மார்க்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி பிம்பிள்ஸ் மாதிரி வந்து எனக்கு இந்த இடம்லாம் வந்து மார்க் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி வீடியோ ஒரு ப்ராப்பராக ஒன்று எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ இங்கே நான் கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து NYBயோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி 3 வாங்கினேன், இப்போ 2 தான் இருக்குது. ஷிஃப்டிங்கில் இன்னொன்று ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியல, தேர்னா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இதை எடுத்துக்கலாம்.
ஸோ இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி நிறையா மார்க்ஸ். ஸோ ஓரளவுக்கு நான் ஜென்ரலாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு ப்ரெஷ் எடுத்து, ஆக்சுவலி நான் வந்து மோஸ்ட்லி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன், ப்ரெஷ் யூஸ் பண்ணதே இல்லை வீடியோஸில். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அதுதான் இப்போ வந்து ஈவனாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கும். ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஒரு பிளேஸை ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு லைட் வந்து இப்போ தான் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ரிங் லைட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சைடில் இருக்கும்போது வந்து வீடியோவிலே எனக்கு ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன், ஐ மீன் அந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு எப்படி வந்து செட்டில் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு கரெக்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போது ஆல் ஓவர் ஃபேஸ்லையுமே நம்ம வந்து எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஃபவுண்டேஷனே நான் போடுறதுல வாங்கினது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆக்சுவலி எனக்கு கன்சீல் பண்ணிவிட்டு நான் காம்பேக்ட் கூட நான் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து செட் பண்ணிட்டு போயிடுறேன். அது எதுவும் எனக்கு ஆக்சிடைஸ் ஆகிறதுல எதுவும் இருக்குல்ல, இப்போ வெளியுமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அந்த டால்கம் பவுடரே ஆக்சுவலி எனக்கு செட்டாக இருக்குது. ஏன்னா காம்பேக்ட் வந்து சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆயில் செக்ரேஷன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நான் உடனே ப்ளோட்டிங் பேப்பரோ இல்லை ஆயில் ரிமூவர் ஸ்டோனோ அந்த இடத்துல தேடிட்டு நல்லா இது பண்ண முடியாது. ஸோ டால்கம் பவுடர் போட்டோன்னா அது போனாலுமே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஆயிலியாவோ கேக்கியாவோ எதுவும் எனக்கு வந்து காட்டுறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாததுனால சரி எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு NYBயோட ஃபவுண்டேஷன் எடுத்துருக்கேன். ஸோ இதிலே எனக்கு ஓரளவுக்கு ப்ராடக்ட் வந்துருக்கு. ஸோ அதே வந்து நான் எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். ஃபேஸ் அண்ட் நெக் ரீஜன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி விவேக்கோட ஆஃபீஸ் டேபிள் தான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டேபிள் நெக் மாதிரி ஒன்று வாங்கணும். ஸோ அதிலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பியூட்டி பிளெண்டரே யூஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு கையிலே வந்து பிளெண்ட் பண்ணிக்குவேன். எக்ஸஸ் ப்ராடக்ட்டை மட்டும் ப்ரஷ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஐஸ் வந்து இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்சுவலி ட்ரெஸ் வந்து இன்றைக்கி பர்பிள் கலர் போட்டிருக்கேன். எப்பயுமே வந்து நம்ம ப்ரௌனோ இல்லை டார்க் ரெட் ஷேடு அந்த மாதிரி கோல்டன் அப்படி தானே போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பர்பிள் கலரில் ஐ மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். கொஞ்சம் லிப்ஸை வந்து கொஞ்சம் வர வர ட்ரை ஆகுது. இங்கே வந்து கேப்சிங் இருக்கிறதுனால வெளியே இருந்தால் கிரவுண்ட் வாட்டர் இல்லை இந்த நாங்கள் இருக்க ஏரியாவில். இது வந்து நியர்பை எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே வந்து தண்ணி அவ்வளோ இல்லை, அதனால் வெளியே இருந்து தான் வருது. அந்த தண்ணி வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம ஆர்வம் வச்சுருக்கோம், இருந்தாலுமே வந்து மினரல் இல்லாமல் தண்ணி பிடிக்கிறதில்ல. தண்ணி ஒழுங்காக குடிக்காததுனால லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஹிமாலயோட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைட்டாக ஸோ இது வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும். நம்ம வந்து இப்போ வந்து ஐப்ரோஸ்க்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கூலில் வந்து இது வந்து கோம் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 15-20 டேஸ் ஆகுது நான் வந்து த்ரெட்டிங் பண்ணி. பட் கொஞ்சம் சீக்கிரமாக இப்போலாம் க்ரோத் ஆகுது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுது இல்லையான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பர்த்டேக்கு முன்னாடி வந்து பண்ணிக்கலாம், இல்லை பர்த்டே முடிஞ்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆடாக தெரியும் அப்போ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஐப்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறது ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரோ கிட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போலாம் புது ப்ரெஷ்ஷெல்லாம் ஆக்சுவலி ப்ரெஷ் செட் வாங்கி யூஸே பண்ணுறதில்ல.
ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ப்ரஷ் செட்லேருந்தே நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், கவர்லாம் கூட பிரிக்காமல் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ அதில் வந்து இந்த ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதுக்கே ஆக்சுவலி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸே பண்ணவே மாட்டேங்கிறோம். சரி வீடியோஸ்க்காவது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படியுமே வந்து ஆக்சுவலி நிறைய பேர் ப்ரௌனும் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ரொம்ப ட்ரமாட்டிக்காக இல்லாமல் ஓரளவுக்கு ரியலாக தெரியும். ப்ரௌன் கூட சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து எப்படி இருக்குன்னா ப்ரௌன் கலரில் ஏதோ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து தெரியாது. என்னோடய ஐப்ரோ கலர்லேயே தான் இருக்குது. அதை வந்து நான் ஜஸ்ட் கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ணுறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே டன். ஸோ ஐப்ரோஸ் டன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐ மேக்கப் போடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டதுனால ஸோ பர்பிள் பிங்க் இருக்கிற மாதிரி நான் ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து NK மேக்கப் பேலட். இதோட ஷேட் வந்து சுகர் ப்ளம் தான். ஸோ இது நான் எங்கே வாங்கினேன், நிகா K9 கலர்னு சொல்லிட்டு இது பேர். ஸோ அதை தான் NK அப்படின்ட்டு இருக்குது. ஐ திங்க் இது வந்து நான் நைக்காவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரேட் ஆக்சுவலி 799 போட்டிருக்கு. நான் வந்து இது ஆஃபர் இருக்கும்போது இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேலட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரான்சிஷனுக்கு வந்து நான் வந்து என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? இந்த பர்பிள் கலர் லைட்டாக இருக்க மைல்டு பர்பிள் கலர் தான் வந்து இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கர்வ் வரையுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தெரியுதா? கலர் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிங்க் இருக்கு இல்லையா, லைட்டாக இருக்குது. ஸோ இந்த பிங்க்கை வந்து நான் வந்து இந்த கார்னர்ஸில் இதை வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இந்த பர்பிள் கலரை வந்து இன்னும் நம்ம வந்து டார்க்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இது வந்து அப்படியே பிளெண்ட் ஆகிடும். பர்பிள் டு பிங்காக அப்படியே மாறிடும். ஸோ அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு இன்னும் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த பர்பிள் கலர். ஸோ இந்த பர்பிள் கலர் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஷிம்மர் ஷேட் ஆக்சுவலி ஜஸ்ட் மிடில் ஆஃப் த ஐஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று, நீன்றி வாழ்ந்திடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆகாயம் நீர் நிலம் யாவும் நீ இதோட தந்த உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணணும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு
ஷேட் ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படியே சட்டிலாக தெரியுதுன்னா அவள்தானே சாட்சி நீ நாம நானே குளிர் நீரில்லாத மீனே நீ ஓடை போல கூட வேண்டுமே ஒரு கடிதம் எழுதினேன் என் உயிரை அனுப்பினேன் அந்த எழுத்தின் வடிவிலே நான் என்னை இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கலெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் போயிடலாம். ஸோ ஆஃப்டர் ஐ ஷேடோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பவுடர் வந்து காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து நார்மல் கோகுல் சாண்டாலே யூஸ் பண்ணுறேன். நடுவில் வந்து இப்போ ஃபன் பண்ணலான்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சார் வந்துட்டாரு. என் லேப்டாப்பில் நீ லைட்டிங் போட்டு செட் பண்ணிக்கிட்ட மொபைல் ஏன் செட் மொபைல் பண்ணி கொடுத்தது நீங்கள். ஏன் உங்கள் மொபைல் எடுத்தோன்னா உங்கள் பொண்ணு தான் வந்து என் மொபைல் கீழே போட்டு போட்டு அதோட குவாலிட்டியே வந்து நல்லா இல்லை பண்ணிட்டான். என் பர்ஃப்யூம் எடுத்து அடிச்சிட்ருக்காரு. ஸோ இதே வந்து நான் இந்த பவுடரே வந்து நான் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே சாப்பாடு 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 சாப்பாடே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் கேட்டால் சாப்பிட்றதுக்கு தானே வாழ்றது, சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு தானே கேட்டு டைலாக் பேசிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ரெஸ்ட் பவுடரில் வந்து காதையும் மறந்துடக்கூடாது. அங்கே ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரான்சர் போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். அதுவும் வந்து NYBேலேருந்து. ஸோ நோஸ் கட்டு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் நான் இந்த சேம் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். வரல, சரி இருந்தாலும் யூஸ் பண்ணணும். ஸோ ரேண்டமாக ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மட்டும் நான் வந்து கையிலே அப்ளை பண்ணுறேன். திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாரா. பார்த்தீங்களா? ஸோ பவுடர் திரும்பின ஒரு டைம் கொஞ்சமாக போட்டுட்டு இதை வந்து உங்களுக்கு நான் ஃபைனல் அவுட்புட் வந்து வெளியே போயிட்டு விவேக் வீடியோவோ இல்லை நானே வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமரையோ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கே வந்து இது எப்படி வருது வீடியோவில் அப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுடர் ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சுகரோட ப்ரான்சர் பேலட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் 02 Woody Wonder. ஸோ அதை வச்சு ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐலைனர் போயிடலாம். ஸோ ஐலைனருக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ளம்மோட ஐஸ்வியர் பை மேட் லைனர் இதை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இன்னைக்கு என்ன கோயின்சிடன்ஸ்னால் நான் போட்டிருக்கிறது பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு, இதுவும் பர்பிள் கலரு. இதிலே பர்பிள் கலர் இதுவும் ப்ளம்மோட காஜல். இன்றைக்கி நான் ப்ளம்மோட காஜல் யூஸ் பண்ணுறேன், சுகர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐலைனர் மட்டும் ப்ளம்மோட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சிங்கிள் லைனர் லைட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து
மஸ்காரா போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம லேஷ் கர்ல் பண்ணியிருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு மஸ்காரா. ஸோ இதுக்கு வந்து நான் மேப்ளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக லேஷ் வந்து டிஃபைண்டாக காட்டுது பார்த்தீங்களா. இதுலேயே மேக்கோட ஸ்டாக் மஸ்காரா எங்கே போயிருந்தோம், ஏஎம்பி சர் சிட்டி மால் ஹைதராபாத்தில் போயிருந்தோம். ஸோ அந்த மேக்கில் வந்து என்னோட காம்பேக்ட் ஷேட் வந்து ட்ரை பண்ணும்போது மஸ்காராவும் ட்ரை பண்ணேன். வேறு லெவலும் வேறு ஆக்சுவலி வாட்டர் ப்ரூஃபு. நான் அன்றைக்கி ஈவினிங் போனேன். ஈவினிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி அடுத்த நாள் நான் குளித்தேன். அப்போயுமே வந்து எனக்கு வந்து இப்படியே தான் இருந்தது, போகவே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் அது. ஸோ அதையும் வந்து நான் பக்கெட் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் அவ்வளோ பிடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காஜல் போய்க்கலாம். ஸோ காஜலுக்கு வந்து இது வந்து நான் சுகரோட காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒன்லி அண்டர் ஐயில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் ஐஸில் ஜஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்போ நமக்கு கீழேயும் தெரியிற மாதிரி பண்ணுறப்ப தான் வந்து ஐஸ் வந்து நமக்கு வந்து பெருசாக தெரியும். ஸோ இது கீழே வந்து நம்ம மேலே அப்ளை பண்ண அதே பர்பிள் கலர் ஐ ஷேடோ வந்து கீழே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஐஸ் அண்ட் பாப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ வந்து நம்ம கீழே இருக்க ஐஸ். ஸோ நான் வந்து இந்த பர்பிள் கலர் தான் வந்து ஆக்சுவலி இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஏரியாவில் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதையே வந்து இந்த காஜல் போட்ட இடத்துல கீழே வந்து இது ஒரு லேயராக வந்து நம்ம வந்து போடலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா டிஃபைண்டாக இருக்கும் இது ஆக்சுவலி. மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர் தம்மை மறந்தாட ஆதவன் கரங்களின் ஆதரவாள் பொன்னியாட ரோஜா புது கவிதை பாடியாட இது ப்ரௌனாக உங்களுக்கு இன்னும் நல்ல டிஃபைண்டாக இருக்கும். ஸோ நான் பர்பிள் தான் யூஸ் பண்ணேன். பர்பிள் இது கேமராவில் ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம செட்டிங்ஸ் பேசுவோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் தான். ஸோ அப்படியே வந்து நம்மளுக்கு மேக்கப் வந்து ஃபினிஷாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் பிந்திக்கு வந்து ஸ்டிக்கர் பிந்தியை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வேனிட்டி பேக்கில் ரொம்ப கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். எதுவுமே காலி இருக்காது பாருங்கள். அப்படியே தான் ஸோ அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே என்றும் உன்னை பாடுவேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து லிப்ஸ்டிக்கோட வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து ப்ளம்மோட ஒயின் டு கோ இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட் வந்து பர்பிள் கலர் போட்டனால பர்பிள் கலரே யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுவேன். பட் அது வந்து ரொம்ப டார்க்கான வைலட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இண்டிகோ வைலட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு கலரில் இன்னொரு லிப்ஸ்டிக் இருக்குது. அது வந்து மைக்லாம்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு இதுவே பெட்டர். ஆக்சுவலி அந்த மைக்லாம் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு நான் வாங்கியிருந்தேன். பட் அது வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து லிப்ஸை வந்து ட்ரை அவுட் பண்ணுது. ஸோ இதுவுமே வந்து நான் வந்து நிறைய அப்ளை பண்ண போதில்லை, ஜஸ்ட் டாட்டர். நம்ம கையிலேயே இதை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தெரியாமல் ரொம்ப வந்து பிக்மெண்டடாகவும் வேணாம். ஸோ இது வந்து பெட்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர் வந்து இன்றைக்கி நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு
டீடாங்கிளும் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஹேர் ஆக்சுவலி. ஸோ ஜஸ்ட் ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்து லூஸாகவே விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து எந்த ஹேர் ஸ்டைலும் நான் வந்து பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு டீடாங்கிள் பண்ணி லூஸாகவே விட்டுடலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கூட எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் புதுசாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சில ஹேர் டூல்ஸும் நான் வாங்கியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அதையும் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். பட் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் ஷார்ட்ஸில் ஏதாவது ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க. வேணும்னா அதுவும் நான் வந்து இன்னொரு வீடியோவாக எடுத்து கூட உங்களுக்கு நான் வந்து போடுறேன். இல்லை நெக்ஸ்ட்டு அதே வீடியோவை கண்டினியூ பண்ணிவிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பிகாஸ் பண்ணது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல நம்ம. ஸோ சார்வி எடுக்கிறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதே நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்புறம் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ லென்த்தாகவும் வீடியோஸ் ஏதாவது போட்டால் அதையும் நீங்கள் வந்து பார்க்க மாட்டேறீங்க. மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளியே வந்துடுறீங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் செல்ஃப் க்ரூமிங் பற்றி அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றி இன்னும் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ எனிஹவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.